ஹே ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமேனோட லவ் சேஞ்ச் எவ்ரி திங் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் ஏதாவது முடிச்சிருந்தோன்னா நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே ஆஃபீஸில் தான் இருந்திருப்பாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஹான் வந்திருப்பார். லாஸ்ட்டாக ஜிமின் டே கிட்ட என்ன மட்டும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது டே தான் ஜிமின் இல்லை டே வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே ஒரு செகண்ட் ஹானை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. இப்படியே தான் ஹான் நீர் மீட்டிங் ஒரு 1/2 கழிச்சு வச்சுக்கலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் பின்னாடியே வராங்க. ஜிமின் அப்படியே ஆஃபீஸை விட்டு வெளியில் போயிட்டுருக்க டே தான் ஜிமின் ஜிமின் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே வராங்க. ஆனால் ஜிமின் நிற்காம அப்படியே வெளியில் வர டே அப்படியே வேகமாக ஓடி வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு என்னன்ற மாதிரி டேயை பார்க்க டே தான் டே நான் சாரிடா, எனக்கு தெரியும் இந்த விஷயம் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னு, ஆனால் சாரி ஜிமின், நான் இது வேணும்னு பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அது எப்படி டே, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே உனக்கு தெரியுது, ஈவன் அவன் உன்னோட காலேஜ் மேட்டு அவனுக்கு கூட உனக்கு தெரியுது, ஆனால் நான் உனக்கு எனக்கு சுத்தமாக தெரியல டே, இப்போ வரைக்கும் உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்லை டே, உனக்கு சுத்தமாக என்ன ஞாபகமே இல்லைல்ல அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. டே இதை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் நான் தான் சொல்கிறேன்ல சாரி, நான் இது எதுவும் வேணும் பண்ணலையடா. இல்லை டே பரவாயில்ல, நீ என்கிட்ட சாரியெல்லாம் கேட்க வேண்டாம், இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, இதில் தப்பு எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போக இப்போ டே அப்படி ஜிமினை ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஜிமின் ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக பேசுகிறாரு. ஜிமின் அப்படியே திரும்பி டேயை பார்க்குறாங்க. டே அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு இல்லை எனக்கு புரியல, ஒவ்வொரு டைமும் நீ உனக்கு என்ன தெரியல உனக்கு என்ன தெரியலன்னு சொல்லும்போது ஏதோ நான் ஏதோ குற்றவாளி மாதிரி ஃபீல் ஆகுதுடா, எனக்கு சத்தியமாக தெரியல, உண்மையிலே நீ யார், நீ எனக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் இது என்னோட தப்பு இல்லையே ஜிமின், நான் உன்னை என்ன என்ன பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, எனக்கு உன்னை தெரியாதது என்னோட தப்பா, நான் உன்னை மறந்துட்டேன்னு நீ சொல்கிற, ஆனால் எனக்கு இல்லை அதை விடு அப்படி சொல்லிவிட்டு டே அப்படியே சைலண்டாக்கா. ஜிமின் தான் என்ன டே என்ன சொல்ல வந்த சொல்லு, இல்லை பரவாயில்ல விடு, இப்போவும் நீ எதுவும் சொல்ல மாட்டேல்ல டே, ஜிமின் சொன்னால் புரிஞ்சுக்கோடா, சரி டே நான் புரிஞ்சுக்கிறேன், நீ உன் ஒர்க்கை பாரு, நான் கிளம்புறேன், ஆனால் ஜிமின் இல்லை டே ப்ளீஸ் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. டே அப்படியே நின்றுட்டு ஜிமின் போகிறதையே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ டே ஏன் ஜிமின் இப்படி இருக்க, எனக்கு தெரியும் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு, ஆனால் இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு புரியலடா, எனக்குள்ளே என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, எப்போ நீ என்னை புரிஞ்சுப்பேனோ எனக்கு தெரியல, நான் கோவப்பட்டு உன்கிட்ட ஏதாவது பேசிடணும்னு பயமாக இருக்குது ஜிமின், ஆனால் நீ என்னை விட்டு போகும்போது ஏதோ என்னோடய வேர்ல்டே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது ஜிமின், ப்ளீஸ்டா என்னை இப்படி ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மீட்டிங் தான் ஆனால் அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ டே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கார். ஹான் இதை பார்த்துட்டு டே என்ன ஹான் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் ஜிமின் அவன் இல்லை கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டான், நிஜமாவா, ஆமாம் ஹான், டே சொல்லு ஹான் என்ன, சில ஒன்றும் இல்லை நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படியே ஆகிடுறாரு. ஸோ
அப்படியே அமைதியிட இப்படியே தான் அந்த மீட்டிங்கும் போகுது. ஆனால் டேவோட மைண்ட் ஃபுல்லாக ஜிமின் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு கார் வந்து நிற்குது. ஜிமினோட யாருன்னு பார்த்தா அது ஜங்குக் தான். ஜங்குக் அப்படியே காரை ஸ்டாப் பண்ண ஜிமின் ஜங்குக்கை பார்த்துட்டு, இங்கே என்ன ஜங்குக் பண்ணுற? ஆ ஒன்றும் இல்லைடா, சும்மா இந்த வழியாக போனேன். நீ என்ன ஏன் இப்படி நடந்து போயிட்டுருக்க? ஆ அதுவா, சும்மா தான். சரி காரில் ஏறு அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் சொல்ல ஜிமின் அப்படியே காரில் ஏறிக்கிறாரு. ஸோ 2 பேருமே எதுவும் பேசலை, சைலண்ட்டாகவே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன ஜிமின், அந்த பார்க்கிட்ட ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் ஒரு பார்க்கு காட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பார்க்கிட்ட போயிட்டு காரை பார்க் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே கார்லேருந்து இறங்கிட்டு, வா ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே அந்த கார்டனுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்க. ஜங்குக், என்ன ஜிமின் எதை பற்றி யோசிச்சுட்ருக்க? என்னாச்சு, திரும்ப டே கூட சண்டை போட்டியா? இல்லைடா, எதுக்கு சண்டை போடணும்? ஜிமின் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, என்ன ஆச்சு? இல்லை ஜங்குக், ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடா. அந்த ஹான், அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் மட்டும் அவன் ஞாபகத்தில் இல்லைடா. அதுதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே ஜிமின் கையை பிடிச்சி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஜங்குக், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெஞ்சில் அப்படியே உட்கார வச்சுட்டு ஜங்குக்கும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு ஜிமின், அவனுக்கு தான் எதுவும் தெரியாது, ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும்ல, அப்புறமும் ஏன்டா நீ இப்படி நடந்துக்கிற? ஆமாம் ஜங்கு, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என்னோடய இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு நம்மள தெரியல, இவ்வளவும் அவங்க நம்ம கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாங்க. நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அவங்க லைஃப்பில் நம்ம யாருன்னே தெரியாமல் போயிடுவோன்னு. அவங்க நம்மளை விட்டுட்டு போவாங்க, நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அது எல்லாமே நடந்துருச்சு. என்னோடய இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, அது எவ்வளோ வலிக்கும்னு தெரியும். உனக்கே தெரியும் தேவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. என்னை விட, என்னோடய லவ்வை விட அவனோட லவ் எவ்வளோ அதிகமானது தெரியுமா? நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட்டில் இருந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். ஈவன் நாங்கள் லவ் சொன்னதுக்கப்புறமும் கூட என்னை அவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துப்பான். அவனோட அந்த கேரிங், அவன் காட்டுற அந்த லவ், அதெல்லாம் வேறு எதுக்குமே ஈடாகாது ஜங்கு. இப்போ வரைக்கும் நான் அதை மிஸ் பண்ணுறேன். அவன் என் பக்கத்தில் தான் இருக்கான், இப்போவும் அவன் என் மேலே கேரிங் காட்டுறான், என்னை லவ் பண்ணுறான். ஆனாலும் நான் என்னோடய பழைய டேவை மிஸ் பண்ணுறேன். எனக்கு புரியுது அவனுக்கு என்ன தெரியல, எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா, உள்ளுக்குள்ளே வலிக்குது. ஆனால் டே பக்கம் வந்து யோசித்து பார்த்தா என்னை விட அவன் தான் ரொம்ப பாவம். ஏன்னா எதுவுமே தெரியாமல், இது ரொம்ப பெயின் இல்லை, எதுக்காகடா காட் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? அவனுக்கு ஒருவேளை எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அவனால் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியுமா? சத்தியமாக உடஞ்சிருவான். ஆனால் அதே சமயம் நான் என்ன பண்ணுவேன் ஜங்கு? என்னால் டேவை சமாதானப்படுத்த முடியுமா? சில டைம் அவன் மேலே எனக்கு கோவம் வருது, என்னை ஞாபகம் இல்லை, என்னை மறந்துட்டான்னு. ஆனால் அதுக்கு எதுக்குமே அவன் காரணம் கிடையாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன தான் மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாலும் அவன் முன்னாடி நான் ஒரு குழந்த மாதிரி ஆயிடுறேன். எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி அவன் வேணும்னு அடம் பிடிக்கிறேன். ஆனாலும் எதையோ நான் மிஸ் பண்ணுறேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக் அப்படி ஜிமினை ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, சரி விடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அப்படியே நார்மல் ஆகிட்டு, சரி என்ன விடு, நீ என்னாச்சு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் வந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்குல்ல, உனக்கு தெரியும்ல. ஜங்கு, நான் அதை கேட்கல, ஒயன்கிட்ட பேசுனியான்னு கேட்டேன்.
அவகிட்ட நான் என்ன பேசுகிறது? டேய், எனக்கு தெரியும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்ன நான் சொல்லுடா, ஏன் எதையுமே சொல்ல மாட்ற? இல்லை ஜிமின், அதை விடு. ஜங்குக் சொன்னால் தானடா என்னால் ஏதாவது பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுவேன்ல. அது சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. என்ன சொல்கிற? ஏன்? ஏன்னா இப்போ என் மேலே கோவமாக இருக்கா. ஆனால் ஒரு டைம் என் பின்னாடி பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தா. அவளோட லவ்வை நான் புரிஞ்சிக்கவே இல்லை ஜிமன். அவளை தூக்கி எறிஞ்சு வீசியிருக்கேன், அவளை தூக்கி வீசிட்டேன். ஆனால் இப்போ அதே லவ் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? என்ன பண்ண நீ அப்படின்ட்டு கேட்க, இப்போ ஜங்குக் அப்படியே அவங்களுக்கும் ஒயனுக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஒயனும் ஜங்குக்கும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. ஜங்குக் அந்த காலேஜில் சீனியராக இருந்திருப்பார். ஸோ ஜங்குக் நார்மலாகவே ரொம்ப கோல்டு தான். ஆனால் எந்த பொண்ணுங்கிட்டையுமே பேச மாட்டார். பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசுவார். ஸோ மற்றபடி யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு க்ளோஸாக பேசுகிற ஆள் கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். யாராவது ஹெல்ப் பண்ணி வந்து கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அப்போ தான் நம்ம ஒயனும் காலேஜுக்கு வராங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் தான், ஃப்ரெஷரு. ஸோ எல்லாருமே அங்கே அப்படியே ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க சீனியர்ஸ்லாம். ஸோ இப்போ ஒயனும் அப்படியே அந்த பக்கம் நடந்து போக சீனியர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரேகிங் பண்ண ஸோ ஒயன் அப்படியே ஒரு மாதிரி அலற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் தான் ஜங்குக்கும் வந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே அலறதை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஜங்குக் வந்துட்டியா? சும்மா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இல்லை, அதான் வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்கள முறைச்சிட்டே அவங்கள பார்க்க, ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு அழுந்துகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக் தான், உன் பேர் என்ன? ஒயன் சீனியர். சரி நீ கிளம்பு. டே மச்சான், என்னடா ஈஸியாக போக விட்டுட்ட? வேறு என்ன பண்ண சொல்கிற? டேய் என்னடா, இப்போ தான் ஒரு ஃப்ரெஷர் மாட்டியிருக்கு, அதுக்குள்ளே ஏன் போக விடுற? ஏதாவது டாஸ்க் கொடுக்க பண்ணலாம். டேய் பாரு எப்படி இருக்கான்னு, நீங்கள் ஓவராக நடந்துக்கிறீங்க, அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே மிரட்ட. ஸோ அவங்களோட சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வாக்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே தான் அந்த டேஸஸும் போயிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக் கேன்டீன் போகிறது, கிளாஸில் இருக்கும்போது, லைப்ரரி இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒன் டே ஜங்குக் அப்படியே கேன்டீனில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கையில் நோட் புக்கெலாம் எடுத்துகிட்டு கேன்டீன் தான் போகிறீங்க. அங்கே ஜங்குக் இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே ஒயன் இன்றைக்கி ஒரு நாள் முடியும், போய் பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே சேரப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜங்குக் முன்னாடி தான் போகிறீங்க. ஜங்குக் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு, என்ன அது சீனியர், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே, ஏன் கேட்குற? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா என்ன? சீனியர், அது ஃபர்ஸ்ட் டே ரேக் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கள. ஓ நீயா? அம்மா உன் பேர் என்ன? ஒயன் சீனியர். சரி என்ன விஷயம்? என்ன திரும்ப யாராவது ரேக் பண்ணுறாங்களா? அதெல்லாம் இல்லை சீனியர், அது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அது சீனியர்? என்ன அது சீனியர், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. என்ன லவ் யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு செகண்ட் உங்களே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான், ஹே லிசன், எனக்கு இந்த லவ் கத்திரிக்காலாம் சுத்தமாக செட் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. அப்புறம் இந்த லூசுத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு போய் வேறு படிக்கிற வேலை இருந்தால் பாரு. சீனியர், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. ஹே ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? கிளம்பி இங்கேருந்து. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒன்றை மட்டும் இல்லை, எனக்கு யாரையும் லவ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேயா? கிளம்பி இங்கேருந்து, சின்ன பிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்லி ஹாஷாக பேசிட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே டேஸஸும் போகுது. ஸோ இப்போ ஜங்குக் ஃபைனல் இயர் அப்படிங்கிறதுனால அவங்க காலேஜில் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிப் வந்து எப்படின்னா எல்லாருமே தான், அதாவது ஜூனியர் சீனியர்ஸ் எல்லோரும் கலந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது
ஜங்குக்கு வந்து அந்த ட்ரிப்க்கு வரல. ஸோ நீங்கள் எல்லாருமே தான் அப்படியே கிளம்பி போகிறீங்க. இப்போது அந்த ட்ரிப்பு ஒரு எப்படி சொல்கிறது, ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹோட்டல், அதுக்கு பக்கத்தில் ஒரு மவுண்டெயின், அந்த மவுண்டெயினுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிப்பு. ஸோ நீங்கள் எல்லாருமே கிளம்பி போகிறீங்க. போயிட்டு அந்த ஹோட்டலில் தான் எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட பால்கனியில் நின்றுட்டு அந்த ரெசார்ட்டை பார்க்குறீங்க. அந்த ரெசார்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்க மாதிரி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக் இருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது, எங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏய் இங்கே ரெடி பண்ணுற, ஏய் அது ஜங்குக்கான்னு பாரு. ஆமாம், அது ஜங்குக் சீனியர் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்களே, ஆனால் அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் ட்ரிப் வர்றான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல. ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ஜங்குக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்குறீங்க. பார்த்தா ஸோ ப்ரைடு அவங்களோட சீனியர் பொண்ணு தான். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பொண்ணு நல்லாவே தெரியும். நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்குறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, ஏய் ஐயன் இங்கே என்ன பண்ணுற, அது சீனியர் இங்கே என்ன நடக்குது, அதுவா இங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. என்ன என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம் ஏன், எனிவே நீயே வந்துட்ட, இன்றைக்கி என்னோடய என்கேஜ்மெண்ட். ஸோ தேங்க்யூ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கோடய ஸ்மைல் பண்ண. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே நார்மலாக பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு டேபிள் ஓரமாக உட்காந்துட்டு அந்த ஸ்டேஜையே தான் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அந்த பொண்ணும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே அங்கே யாரையோ கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஏதோ சொல்ல. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு யாரோ ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ்லாம். ஸோ நீங்கள் அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு குடித்த அடுத்த செகண்டே ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. பட் சடனாக நீங்கள் மயங்கி விழுந்துட. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூமுக்கு வேறு யாரோ வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்குமே ஏதோ ஒரு மாதிரி டல் ஆடிக்கிட்டே தான் வராரு, ஏதோ ட்ரிங்க் பண்ண மாதிரி. ஸோ நீங்களுமே உங்களோட கான்ஷியஸில் இல்லை. ஸோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. பட் உங்களால் பேச முடியல. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிடுறாரு. ஸோ உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, ஆனால் உங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்போ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு எழுப்ப ஜங்குக் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. ஏய் இங்கே என்ன நடந்துச்சு, இது என்னது, நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற, அது அது எனக்கும் தெரியல, நான் இங்கே எப்படி வந்தேன், நான் இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்தால் ஜங்குக்கோட மொத்த ஃபேமிலியும் இருக்குது. இப்போ ஜங்குக்கும் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. ஸோ அவரோட அப்பா தான் அப்படியே ஜங்குக்கை பலார்னு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குப்பா, டேய் என்னடா வேலை பண்ணியிருக்க, அசிங்கமாக இல்லை உனக்கு, வெளியே ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டு, இங்கே நீ ரூம்குள்ளே இன்னொரு பொண்ணு கூட, சி என்ன பையன்டா நீ, இப்படி என் மானத்தையே வாங்கிட்டல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கத்துறாரு. ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னே. இப்போ அந்த பொண்ணு தான், அங்கிள் ஜங்குக்கு எதுக்கு திட்டுறீங்க, இதில் அவனோட தப்பு என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா, ஏன்னா இவ தான் ஆல்ரெடி ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காளே அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே உங்களை திட்ட. ஜங்குக்கு தான், ஏய் ஒரு நிமிஷம் இரு, இங்கே என்ன நடக்குது, நீங்களாம் என்ன பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, இன்னும் என்னடா பேசணும், நீங்கள் 2 பேரும் நைட் ஃபுல்லாக ஒன்றா உள்ளதாக இருந்திருக்கீங்க, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா கத்துறாரு. பா என்னப்பா, இங்கே பாரு ஜங்குக், இங்கே என்ன நடந்துச்சு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி யோசித்து பார்க்குறாரு. ஸோ அவருக்கு லைட்டாக கொஞ்சம் ஞாபகம் வருது.
உங்கள் மேலே லைட் ஆகினது மட்டும் வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, ஜங்குக் ஆமாம் நைட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் ஏதோ சொல்ல வர, ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பலார்னு அறையிறீங்க. ஜங்குக் எதுவுமே பேசலை. என்ன சொன்ன? அப்போது இதெல்லாம் நீ தான் பண்ணியா? இங்கே பாரு, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இல்லை நீ எதையும் என்கிட்ட சொல்லி புரிய வைக்க தேவையில்ல அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போக, இப்போ ஜங்குக் அப்பா தான் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, ஸோ நீங்களும் அப்படி திரும்பி பார்க்க, எங்கே போகிற? இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ பாட்டு கிளம்புற? அங்கிள் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதை பற்றி யார்கிட்டையும் பேச மாட்டேன். உங்கள் பையனுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. ஜங்குக்கோடைய உங்களை பார்த்துட்டே இருக்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், இல்லை இனி இந்த என்கேஜ்மெண்ட் தேவையில்லை ஆண்டி அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்படியே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க, இந்த என்கேஜ்மெண்ட் இனி நடக்காது, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போக ஜங்குக் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் அம்மா தான், இங்கே பாரு, நீ தப்பு பண்ண நினைக்கிறியா? உன் மேலே தப்பு இருக்குல்ல, போ நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு. இனி அவளை தவிர நீ வேறு யாரையும் மேரேஜ் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் அம்மா அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, அப்படியே அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஜங்குக்கிட்ட பேசியே இருக்க மாட்டாங்க. ஜங்குக் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார் அவங்கள கன்வின்ஸ் பண்ண, பட் ஜங்குக்கோட அம்மா சுத்தமாக ஜங்குக் அவாய்ட் பண்ணிடுவார். ஸோ அவங்க அம்மா சொல்கிற ஒரே விஷயம், நீ ஒய்யனை மேரேஜ் பண்ணிக்கோ, அதை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா ஜங்குக்கு நல்லா தெரியும் நைட்டு எதுவுமே நடக்கலை. ஸோ அவர் வேணும்னு தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பார், ஏன்னா அவருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் சுத்தமாக பிடிக்கல, அது எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஜிமின், டேய் என்ன வரடா பார்த்துருக்க, நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது, இப்போ வரைக்கும் அவள் எங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சுன்னு தான் நினச்சிட்ருக்கா. ஆனால் அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. நான் ஒயல் மேலே ஓவர் ஆனது உண்மை தான், ஆனால் அதுக்கப்புறம் நானே எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஷவர்லேயே உட்காந்துட்டேன். நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். மார்னிங் தான் திரும்ப நான் வீட்டுக்கு வந்தேன். இது எல்லாமே நான் வேணும்னு தான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி ட்ரிங்க்கில் யார் என்ன கலந்தான்னு எனக்கு சுத்தமாக தெரியல, எதுக்காக இதெல்லாம் நடந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நானும் விசாரித்து பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சுது அது எல்லாமே என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கா. ஆக்சுவலி ஒயன் அங்கே வந்ததை பார்த்துருக்கா, என் முன்னாடி அவனோட பேரை கெட்டு போக வைக்கணுன்றதுக்காக தான், அவள் ஒரு தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் தெரியாமல் ஒயனுக்கு கொடுத்த அந்த ட்ரிங்கை நானும் குடிச்சிட்டேன், அதனால தான் இதெல்லாமே நடந்துச்சு. ஆனால் இப்போது உண்மையிலே நான் அவளை லவ் பண்ணுறேன். என்றைக்கு அவளுக்கு இது புரியும்னு தெரியல, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. ஜிமின், சரி விடு, நீ அவகிட்ட பேசி புரியவை. அப்புறம் இன்னொரு விஷயம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ ஒயனை கன்வின்ஸ் பண்ணு, இல்லைனா உன்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். உனக்கே தெரியும்ல, சின்னியாவுக்கு ஒயனை மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரம் நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணு. எனக்கு தெரியும், நான் அவகிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது இந்த பக்கம் நம்ம டேவையும் ஹானையும் தான் காட்டுறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே கேபினில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹான் அப்படியே பேசியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அவரோட மொபைலை டேவோட டேபிளே வச்சுட்டு போயிட, ஸோ மொபைல் அப்படியே ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. டே யாரோட மொபைல் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அது ஹானோட மொபைல் தான். ஸ்க்ரீன்லேயே அது மெசேஜ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அதில் எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்கணும், உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதோட நேம் பார்த்தா ஸோ ஜிமின் தான் போட்டிருக்கு. ஈவன் ஹானோட வால்பேப்பருமே ஜிமினோட ஃபோட்டோ தான் இருக்குது. டே ஒன்றும் புரியாமல்
என்ன இது ஜிமினோட பிக்காக இருக்குது, ஹானுக்கு ஜிமினை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூசிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ டக்குன்னு ஹான் உள்ளே வந்துட்டு சாரி டே, நான் தெரியாமல் மொபைல் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஸோ டேவும் ஒன்றும் இல்லை, இந்தா அதான் இப்போ தான் பார்த்தேன், சாரி டே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே திரும்பி டேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ டே அப்படியே வீட்டுக்கு தான் வராரு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நைட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 9 பக்கமாக ஆகிடுச்சு. ஸோ ஜிமின் வீட்டில் இல்லை. டே உள்ளே வந்துட்டு ஹியாங் சொல்லுட்டே, ஜிமின் இன்னும் வரலையா? இல்லை டே, என்னன்னு தெரியல. அவன் ஆஃபீஸ்லேருந்து எப்போ கிளம்புனா? மதியமே கிளம்பிட்டான். ஓ சரி டே, வெயிட் பண்ண, எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பன்னு பார்த்து வெளியே ஏதோ கார் சவுண்ட் கேட்குது. ஸோ டே அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிமின் யாருக்கோ பாய் வச்சிட்ருக்காரு. யாருன்னு பார்த்தா அது ஹானு. டே ஹான் இதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினியும் அங்கே போயிட்டுருக்க அந்த காரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் இந்த பாட்டு. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேட்டா.